கண்டோம் கண்டோம் கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் பாரீர் என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரியில் இந்த ஒரு சுதினமாக அமைந்திருக்கக்கூடியது. நம்மாழ்வாருடைய திருவவதார திருநக்ஷத்திரமாக விளங்கக்கூடிய திருவிசாகம், வைகாசி திருவிசாகம், அதனுடைய ஆச்சரியமான பிரம்மோற்சவம் அம்ச கொடியுடன் ஆழ்வாருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே நடுநாயகமாக விளங்கக்கூடிய உற்சவம்தான் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய 5ஆம் திருநாள் உற்சவம். இந்த 5ஆம் திருநாள் உற்சவத்திற்கு இருக்கக்கூடிய ஏற்றம் என்ன என்றால், ஆழ்வார்கள் அனைவரும் எம்பெருமானை அவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று மங்களாசாசனம் பண்ணினார்கள். ஆனால் நம்மாழ்வார் தன்னுடைய திருப்புலி ஆழ்வாரை தவிர வேறு எங்கும் சென்றதில்லை. திருப்புலி ஆழ்வார் திருவடியிலேயே எழுந்தருளி இருந்தார். மற்ற எம்பெருமான்கள் அத்தனை பேரும் அவரிடத்திலே வந்து பாசுரங்களை பெற்றுக்கொண்டு போனார்கள். மலக்கு நாவுடையேற்கு மாறுளதோ இம்மண்ணின் மிசையே என்கிறார் ஆழ்வார். எம்பெருமானை மயக்கும்படியாக, தென்னா தெனா என்று மயக்கும்படியாக அவனை இன்னும் பாடும் ஆழ்வீர், இன்னும் பாடும் என்று அவனை எம்பெருமான் மகுடம் சாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வல்லவராயிருக்கக்கூடிய ஆழ்வார் அவரிடத்திலே வந்து, திருப்புலி ஆழ்வாரிடத்திலே வந்தன்றோ அத்தனை எம்பெருமான்களும் பாசுரங்களை பெற்று போனார்கள். அது நம்மாழ்வாருக்கு இருக்கக்கூடிய தனி ஏத்தம். அதே போல திருக்குருகூருக்கு இருக்கக்கூடிய தனி ஏத்தம் என்றால், நல்லார் நவில் குருகூர் என்கிறார் ஆழ்வார். ஆகையினால தான் வைகாசி விசாகத்திற்கு ஒப்பொரு நாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருகை குண்டோ ஒரு பார்தண்ணில் ஒக்கும் என்று தெரிவிக்கிறார் விசதவாத் சிகாமணிகளான மணவாள மாமணிகள். அதற்கு சேர நாம் இந்த உற்சவத்தை அனுபவிக்கிற பொழுது இன்றைய தினம் நவதிருப்பதி எம்பெருமான்களும் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் சேவித்தோமே, ஆழ்வார் திருநகரியிலே நாயக்கர் மண்டபம், ஒரு மண்டபம் அமைந்திருக்கிறது. அங்கே ஆச்சரியமாக சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருளி எல்லாருக்கும் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இவ்விடத்தில், இந்த திருவிடத்திலே ஆச்சரியமாக ரெட்டத்திருமால், பெருங்குளம் பெருமாள், திருக்கோளூர் வைத்தமானது பெருமாள், மதுரகவி ஆழ்வார், தென்திருப்பேர எம்பெருமான் இப்பொழுது எழுந்தருளி இருக்கக்கூடிய வைபவத்தை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இவர்களெல்லாம் மேற்கிலிருந்து வந்த பெருமாள்கள் இங்கே இறங்கியிருக்காங்க. ஆழ்வார் திருநகரிக்கு மேற்கிலிருந்து 3 பெருமாள்கள் வரப்போகிறார்கள். அவர்கள் ஸ்ரீவைகுண்டம் பெருமாள், பரவணமங்கை பெருமாள், அதே போல திருப்புலிங்குடி பெருமாள். அவா 3 பேரும் திருக்குறுங்குடி மடத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள். இப்படி 9 எம்பெருமான்களும் ஆழ்வார் இருக்குமிடம் தேடி வந்து அவரிடத்திலே மங்களாசாசனங்களை பெற்று போருவதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த உற்சவத்திற்கு இருக்கும்படியான தனிச்சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய இன்றைய தினம். இந்த 9 எம்பெருமான்களும் ஆழ்வார் திருநகரி பந்தல் மண்டபத்துக்கு எழுந்தருளே அவ்விடத்திலே, அந்த திருவிடத்திலே ஆழ்வாரிடத்திலே மங்களாசாசனத்தை பெறுகிறார்கள். ராத்திரி 9 எம்பெருமான்களும் கருட சேர்வையிலே எழுந்தருளி ஆழ்வாருக்கு சேவை சாதிக்க சித்தமாக எழுந்தருளி இருக்கிறார்கள். இவ்வைபவங்களை நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம்.
श्रीशैलेशदयापात्रम् दीपख्यादिगुणार्णवम् यदीन्द्रप्रवणम् वन्दे ரம்யஜாமாதரம் முனிம். இப்பொழுது நாம் கண்டோம் கண்டோம் கண்ணுக்கிணியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் என்று சாதித்தாற் போலே நாம் கண்ணுக்கிணியதானதொரு பகவத் அனுபவத்தை சார்ந்ததான ஒரு விருந்தினை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சி ஊடகத்தின் வாயிலாக இந்த வைபவமானது திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி என்னும்படியான திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருநட்சத்திர மகோற்சவ உற்சவமான வையங்கண்ட வைகாசி பெருவிழாவாகிய வைகாசி பிரம்மோற்சவம் அதனுடைய 5ஆம் திருநாள் காலையிலே நவதிருப்பதி எம்பெருமான்களையும் கருடோற்சவம் கண்டருளுவதற்காக தம்முடைய ஆழ்வார் திருநகரிக்கு தம்முடைய திவ்யாஸ்தானத்திற்கு ஆழ்வார் அவர்களை வரவேற்கிறார். ஸ்வாகதம் சுஸ்வாகதம் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கும் முகமாக இந்த மங்களாசாசன வைபவமானது நடைபெறுகிறது. அதிலே 9 திருப்பதி எம்பெருமான்களும் இந்த பூப்பந்தலுக்கு முன்பாக வந்து ஆழ்வாருக்கு தங்களுடைய சூடிக்கலைந்த மாலை என்ன, உடுத்து கலைந்த திருப்பரிவட்டம் என்ன, தங்களுடைய திருவடி நிலைகளான ஸ்ரீ சடகோபம் என்ன ஆகியவற்றை ஆழ்வாருக்கு அனுகிரகிக்கிறார்கள். அதன் பிறகு அந்த எம்பெருமான்கள் ஒவ்வொருவராக ஆழ்வார் பிரதட்சணம் பண்ணி வருகிறார். அதற்கு பின்பாக உள்ளே அனைவரும் எழுந்தருளுகிறார்கள். அந்த உன்னதமான வைபவம் அதை நாம் இப்பொழுது கண்டுகொண்டு ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிலே முதலிலே இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், நத்தம், திருப்புளியங்குடி என்று 3 திவ்யதேசத்து எம்பெருமான்கள். அந்த எம்பெருமான்களை ஆழ்வார் இப்பொழுது வரவேற்று உள்ளே அழைக்கிறார். அந்த வைபவத்தை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். புலிங்குடி கிடந்து வரகுண மங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவன் சிந்தை அகங்கலியாதே என்னையாழ்வான் எனக்கருளீர் மலிந்து சீலகம் உலகம் முன்னுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்னார்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே இனி நீ காணவாராயே நீ காணவாராயே என்று இந்த 3 எம்பெருமான்களையும் ஆழ்வார் அழைக்க இதோ நீர் காண நாங்கள் வருகிறோம் என்று அவருடைய ஊருக்கே இந்த எம்பெருமான்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த 3 எம்பெருமான்களும் ஆழ்வாருக்கு எப்பொழுது பரமபக்தி விளையும், எப்பொழுது இந்த ஆழ்வார் என்னும் அமுதத்தினை நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்று முதலிலே நின்று கொண்டு பார்க்கிறார். முடியவில்லை என்கின்ற காரணத்தினாலே வரகுணமங்கையிலே அமர்ந்து கொண்டு பார்க்கிறார். பிறகு திருப்புலியங்குடியிலே சயனித்துக் கொண்டு பார்க்கிறார் எம்பெருமான். இந்த ஆழ்வார் என்னும் அமுதத்தினை இவருக்கு எப்பொழுது பரமபக்தி விளையும், இவரை நாம் எப்பொழுது நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்கின்ற ஆர்த்தியோடு இந்த 3 எம்பெருமான்களும் இருப்பதாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நிர்வாகம் பண்ணி காட்டியிருக்கிறார்கள். விசாகத்திற்கொப்பொரு நாள் உண்டோ சடகோபரு கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருவை கொண்டோ ஒரு பார்த்தண்ணில் ஒக்குமூர் என்ன மணவாள மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்தினமாலை என்னும் பிரபந்தத்திலே இந்த ஆழ்வார் என்ன, இந்த ஆழ்வாருடைய திருவவதார நன்னாள் என்ன, இந்த ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளிய பிரபந்தம் என்ன, அதோடு கூட இல்லாமல் இந்த க்ஷேத்திரத்தினுடைய விசேஷம் என்ன, இவைகளை கொண்டாடுகிறார். இதற்கு நிகராகவும் இதற்கு ஒப்பாகவும் மற்றொன்று உண்டோ? வைகாசி விசாக திருநாளுக்கு ஒப்பான மற்றொரு நாள் இவ்வுலகத்திலே உண்டோ? நம் சடகோபரான நம்மாழ்வாருக்கு ஒப்பானவர் மற்றொருத்தர் உண்டோ? அவர் தானும் அனுகிரகித்த திருவாய்மொழி பிரபந்தம் அதற்கு ஒப்பானதொரு மற்றொரு கிரந்தம் இவ்விடத்திலே உண்டோ? அந்த ஆழ்வாரே அந்த திருவாய்மொழியில் சாதிக்கிறார். திருமாலடியார்களை பூசிக்க நோத்தார்களே என்று
வைகுண்டபதி தன்னில் ஆதிசேஷன் வைதேகி ராமனுக்கோர் இலகுமனன் கீதை சொன்ன கண்ணனுக்கு பலராமன் கீதை சொன்ன கண்ணனுக்கு பலராமன் எங்கள் கோதைக்கும் அண்ணனான ராமானுஜன் கோதைக்கும் அண்ணனான ராமானுஜன் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் திருப்பெரும்புதூரில் அவதரித்தான் திருப்பெரும்புதூரில் அவதரித்தான் திருக்கச்சிமா நகரில் சேவை செய்தான் திருவரங்க செல்வம் முத்து திருத்தி வைத்தான் திருமலை அப்பனுக்கு சங்காழிகளித்தான் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் 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 செல்வ பிள்ளை கோர் தந்தை இவன் செல்வ திருமகள் அண்ணனிவன் செல்வ பிள்ளை கோர் தந்தை இவன் செல்வ திருமகள் அண்ணனிவன் குறுங்குடி நம்பிக்கு குருவானவன் திரு குறுங்குடி நம்பிக்கு குருவானவன் பெரும்புதூர் வாழ்கின்ற ஏத்திராஜன் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் 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 எங்கள் ராமானுஜன் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் ராமானுஜன்
சன்னதிக்குள்ளே எழுந்துவிடுகிறார்கள். எல்லாருமே ஆழ்வார் சன்னதிக்குள்ள வரவேற்கப்பட்டு உள்ள போய் அவரவர்களுக்கு ஒழுங்கப்பட்ட ஸ்தானம் அந்த இடத்துல எழுந்து விடுவார். சாயங்காலம் 5 மணி வாரத்துல திருமணம், அதுக்கப்புறம் 6:30 மணி வாரத்துல போகி, அத்தியாவசம். அதனால திருவாய்மொழி 5ஆம் பத்தி போகி. அடுத்தபடியாக தொலைவில்லி மங்கலம் என்னும்படியான இரட்டை திருப்பதி, அந்த எம்பெருமான்கள் 2 பேரையும் மங்களாசாசனம் பண்ணுவதற்காக ஆழ்வார் திரும்பவும் பூப்பந்தலிலே வந்திருக்கிறார். அந்த இரட்டை பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய கொண்டாடப்படுகிற 2 எம்பெருமான்களும் தேவர் பிரான் என்ன அரவிந்தலோச்சனன் என்ன இருவரும் இப்பொழுது பந்தலிலே நமக்கு சேவை சாதிக்கிறார்கள். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவர் பிரானையே தந்தைதா எண்ணடைந்தா வன்குருகூர் சடகோபன் என ஆழ்வார் காட்டும்படியான விஷயம். தன்னுடைய சிந்தையாலும் தன்னுடைய வாக்காலும் சொல்லாலும் செய்கையினாலும் திருவித கரணங்களாலும் தேவர் பிரானையே தனக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஆழ்வார் கொண்டார் என்று இவ்விடத்திலே காட்டப்படும்படியான விஷயம். அந்த வகையிலே ஆழ்வாருக்கு மிகவும் உகந்தவரான தேவர் பிரான் அவர் இப்பொழுது நம் முன்பே எழுந்தருளி இருக்கிறார். அரவிந்தலோசனன் எம்பெருமான் அவர்தானும் எழுந்தருளி இருக்கிறார். இவ்விருவருடைய மங்களாக
அடுத்து நாம் இப்பொழுது சேவிக்கக்கூடிய திவிதேசம் தென்குழந்தை பெருங்குளம் மாயக்கூத்தன் எம்பெருமான். இதோ அந்த பெருமாள் பல்லக்கிலே எழுந்தருளக்கூடிய அற்புதமான சேவையை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆடி ஆடி எழுந்தருளுகிறான். பெருமாளுடைய திருநாமமோ மாயக்கூத்தன் ஆனபடியினாலே, கூத்தாடும் எம்பெருமான் ஆனபடியினாலே ஆடி ஆடி எழுந்தருளக்கூடிய அற்புதமான சேவை. அப்படி இந்த பெருமாள் எழுந்தருளக்கூடிய இந்த வைபவத்தை நாம் இப்பொழுது சேவித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மாடக் கொடிமதில் தென்குழந்தை வன்குடவால் நின்ன மாயக்கூத்தன் என்று நம்மாழ்வார் இந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். இந்த பெருங்குளம் திவிதேசத்தில் வேதசாரர் என்கிற ஒரு முனிவர் இருந்தார். அவருடைய மனைவி குமுதவள்ளி நாச்சியாரை ஓர் அசுரன் கடத்தி கொண்டு சென்று விட்டான். இதோ நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். மாயக்கூத்தன் எம்பெருமானுடைய திருமாலை திருப்பரிவட்டங்கள் ஸ்ரீஷடகோபம் ஆகியவை ஆழ்வாருக்கு பிரசாதமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. அரையர் சுவாமிகள் தானும் அந்த எம்பெருமான் விஷயமான ஆழ்வாருடைய பாசுரத்தை தாளத்தோடு சேவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த குமுதவள்ளி நாச்சியாரை மீட்டு வந்து அந்த அசுரனை தோற்கடித்து எம்பெருமான் மீட்டு திரும்பவும் வேதசாரர் ரிஷியினிடத்திலே ஒப்படைத்தான். அப்படி பண்ணுகிற பொழுது அந்த அசுரனுடைய சிரசிலே எம்பெருமான் தானும் மாயக்கூத்தாடினான். மாயம் என்றால் ஆச்சரியம் என்று அர்த்தம். அப்படி ஆச்சரியமான ஒரு கூத்தாடினான். கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் தானும் கூத்தாடினான். குரவை கூத்தாடினான் என்று நாம் பார்க்கிறோம். குடக்கூத்தாடினான்னு பார்க்கிறோம். காளியன் மீது, காளியனுடைய தலையின் மீது நடனமாடினான்னு பார்க்கிறோம். அதுபோல இங்கே அர்ச்சாவதாரத்திலே அந்த எம்பெருமான் மாயக்கூத்தனாக இந்த அசுரன் தலை மீது கூத்தாடக்கூடிய எம்பெருமானாக சேவை சாதிக்கிறான். அந்த பெருங்குளம் எம்பெருமானுடைய மங்களாசாசன அந்த வைபவங்களை ஆழ்வார் அவரை மங்களாசாசனம் பண்ணின அந்த அற்புதமான சேவையை இப்பொழுது நாம் சேவித்தோம். சேவித்து பாவித்து அனுபவித்துக் கொண்டிருப்பது
தென்திருப்பேரை எம்பெருமானுடைய மங்களாசாசன வைபவம் நம்மாழ்வாரோட நடைபெறக்கூடிய அற்புதமான காட்சி. இவ்விடத்திலே ஆழ்வார் திங்களும் நாளும் விழா அறாத தென்திருப்பேரை என்னும் எங்கும் எழுந்தனல் வேதத்துளி நின்னோங்கு தென்திருப்பேரை என்னும் விசேஷமாக தென்திருப்பேரை ஊரை இவ்விடத்திலே வர்ணித்து அனுபவிக்கிறார். நித்தியம் மகோற்சவம் நடைபெறக்கூடிய ஊர் என்னால் திங்களும் நாளும் விழா அறாதா என்று தெரிவிக்கும்படியான விஷயம். ஓரொரு மாசமும் ஓரொரு தினமும் கூட நித்தியோற்சவம் கண்டருள்கிறான் இந்த எம்பெருமான் என்று தெரிவிக்கிறார். விழா அறாத என்று பாசுரம். விழா விட்டு போகாதபடிக்காக திருவிழாக்கள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திவ்யதேசம். அவ்விடத்திலே வியாக்கியானத்திலே தெரிவிக்கிற பொழுது இன்றைய உற்சவத்திற்கு தீர்த்த பிரசாதமான பெற்றை நாளே அடுத்த உற்சவத்தின் திருமுலை சாத்திரே என்று காட்டும்படியான விஷயம். இன்றைய தினம் ஒரு உற்சவம் தென்திருப்பேரையிலே முடிகிறது என்றால் மறுதினமே அடுத்த உற்சவத்திற்கு திருமுலை சாற்று என்கின்ற வைபவமானது தொடங்கி விடுகிறதாம். அப்படி திங்களும் நாளும் விழா அறாதா என்னும் எங்கும் எழுந்தனல் வேதத்துளி நின்னோங்கு தென்திருப்பேரை என்னும் ஆழ்வார் அனுபவிக்கிறார். நல்வேதம் வேதம் எங்கும் எழுந்த நல்வேதம் நின்று இங்கே ஜெய்மினி சாமவேதத்தை இவ்விடத்திலே ஆழ்வார் கோரிட்டு காட்டுகிறார். திருவாய்மொழி 1000ம் சாமவேத சாரம் என்று கொண்டாடப்படுகிறது. அதிலும் கூட ஜெய்மினி சாமம் என்பது அந்த சாகை தலவகார சாகை என்பது மிகவும் உத்தமமாக நேரே தலவகார ரிஷி என்னும்படியான மகனீயராலே ஏற்படுத்தப்பட்டது என்று காட்டப்படும்படியான விஷயம். அந்த வேதத்தையும் கொண்டாடுகிறார் இந்த எம்பெருமானிடத்திலே ஆழ்வார். இப்படி அனைத்தையும் அனுபவித்து இந்த தென்திருப்பேரைக்கு அத்துத்தீர்வேன் என்று தெரிவித்த ஆழ்வார், இல்லை இல்லை நீர் அத்துத்தீர வேண்டாம், உம்மிடத்திலே நாம் வருகிறோம் என்று இங்கே எம்பெருமான் வந்து சேருகிறார்.
அமைந்திருக்கக்கூடிய இந்த வைபவமானது திருக்கோளூர் எம்பெருமான் வைத்தமானதி உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்ன இந்த எம்பெருமான் விஷயமாக ஆழ்வாருடைய பாசுரமானது அமைந்திருக்கிறது. இதற்கு அர்த்தம் என்ன? தாரக போஷக போக்கியத்துவங்கள் மூன்றுமே நமக்கு எம்பெருமான் என்ன இடத்திலே ஆழ்வார் காட்டுகிறார். உண்ணுகின்ற சோறு அது எப்பேற்பட்டது என்னால் போக்கியமான வஸ்து, போஷகமான வஸ்து, நம்முடைய தேகத்தை போஷிக்கக்கூடிய வஸ்து அன்னமானது அமைந்திருக்கிறது. நம்முடைய தேகம் தரிப்பதற்கு, பிராணன் தரிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து பருகும் நீர், அது நம்மை தரிக்க வைக்கிறது. நம்மை ஆனந்தப்பட வைக்கக்கூடிய வஸ்து அது போக்கியமான வஸ்து என்று காட்டப்படுகிறது. அதுதான் வெற்றிலை பாக்கு. ஆக தாரக போஷக போக்கியத்துவங்கள், இவர் உண்ணக்கூடிய உணவே இவருக்கு எம்பெருமான் திருக்கோளூர் வைத்தமானதி பெருமான் என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே ஆழ்வார். உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று திருக்கோளூர் எம்பெருமானிடத்திலே வைத்தமானதி பெருமானிடத்திலே ஆழ்வார் இருந்தார். ஆனால் அந்த ஊரை சேர்ந்த மதுரகவி ஆழ்வார் எப்படி இருந்தார் என்னால் தேவும் மத்தர் ஏன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திரிவனே என்று இருந்தார் மதுரகவி ஆழ்வார். திருக்கோளூர் வைத்தமானதி பெருமாளை தவிர வேற ஏதும் தெரியாது என்றிருந்தார் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரை தவிர வேற ஏதும் தெரியாது என்றிருந்தார் திருக்கோளூரிலே அவதரித்த மதுரகவி ஆழ்வார். என்னிடத்திலே விசேஷமாக அர்த்தம் நிர்தாரணம் பண்ணப்படுகிறது. 10 பேரை பார்த்து சிரித்திருப்பார் ஒருவர் உண்டு என்று காட்டுகிறார்கள். மதுரகவி ஆழ்வார் பாடினார். அவருக்கு
உண்ணபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் பேசுபவர்கள் சில பேர் உண்டு. அப்படி அந்நிலே நம்முடைய மதுரகவி ஆழ்வார். இந்த 10 ஆழ்வார்களும் எப்பேற்பட்டவர்கள் என்னால் பகவத் அனுபவம் இருக்கிற பொழுது ஆனந்தமாக பாசுரம் பாடுகிறார்கள். பகவத் அனுபவம் இல்லாத காலத்திலே சோகமாக பாடுகிறார்கள். அப்படி அன்னிக்கே மதுரகவி ஆழ்வாருக்கு எப்பொழுதும் நம்மாழ்வாருடைய அனுபவம் இருக்கிறபடினாலே என்றுமே மதுரமான வார்த்தைகளை தவிர வேறொன்னும் அறியாதவர். அப்பேற்பட்ட மதுரகவி ஆழ்வாரும் இப்பொழுது நம்மாழ்வாரை பிரதட்சணமாக பண்ணி தானும் உள்ளே சன்னதிக்குள்ளே எழுந்தருளுகின்ற வைபவத்தை நாம் இப்பொழுது ஆனந்தமாக கண்டு களித்தோம். இந்த நம்மாழ்வார் தானும் 9 எம்பெருமான்களையும் அனுபவித்த மதுரகவி ஆழ்வாரையும் அனுபவித்த அந்த ஆனந்த களிப்பு தீரும்படியாக எழுந்தருளுகிறார். இதுவரை நவதிருப்பதி எம்பெருமான்களை சுவாமி நம்மாழ்வார் வைகாசி 5ஆம் நாள் உற்சவத்தில் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய வைபவங்களை நாம் சேவித்து அனுபவித்தோம். அந்த நவதிருப்பதி எம்பெருமான்களுடைய அனுகிரகமும் சுவாமி நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இத்துடன் நிறைவு செய்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.